இங்கே எதுக்காக வந்தீங்க? கிட்னி இதுக்கு வந்திருக்கோம். கிட்னி கொடுக்கலான்னு. இங்கே கேரளத்தில் என்னதுக்கு வந்த? கிட்னி கொடுக்கணும். என்ன கிட்னி கொடுக்கட்டும். பார்க்கும் போதே திடுக்கிட வைக்கும் இந்த வீடியோவில் உள்ள காட்சிகள் நிஜத்தில் அரங்கேறியவை என்று நினைக்கும் போதே பதற்றம் தொற்றிக்கொள்கிறது. தங்களுடைய கிட்னியை விற்பனை செய்ய தமிழகத்தின் நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இருந்து தினந்தோறும் கொச்சிக்கு செல்லும் அப்பாவி ஏழை மக்களில் இவர்கள் இருவரும் மிக முக்கியமானவர்கள். நாம துணிஞ்சு வந்துட்டோம். கடன் பிரச்சனைனால அது கூட பொறுப்பேற்று 5 லட்சம் சமாளிக்க முடியல தான் வந்துடும். ஏன் கடன் பிரச்சனை இருக்குது? என்ன கடை கொடுத்தோம்? கடன் 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. எல்லாம் வெளியே கந்து வெட்டி வாங்கி எல்லாம் பணம் வாங்கி எல்லாம் லாக் ஆயிடுச்சு. கிட்னி ஃபெயிலியர் என மருத்துவமனைகளுக்கு செல்லும் செல்வந்தர்களுக்கு உயிரை காப்பாற்றிக் கொள்ள இருக்கும் ஒரே வாய்ப்பு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் என கூறப்படும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தான். கோடியாக பணம் இருந்தாலும் நம் விருப்பத்திற்கு கிட்னியை மருத்துவமனைகளுக்கு சென்று மாற்றிக்கொள்ள இயலாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டால் மாற்று கிட்னி வேண்டும் என சுகாதாரத்துறைக்கு உட்பட்ட இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். கிட்னிக்காக ஏற்கனவே பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு கிடைத்த பிறகுதான் நமக்கு கிட்னி கிடைக்கும். ஆனால் அவசரத்திற்கு கிட்னி மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நெருங்கிய இரத்த உறவுகளிடமிருந்து விருப்பத்தின் பேரில் பெற்றுக்கொள்ள இயலும். அதாவது ஒருவருக்கு கிட்னியை மாற்ற வேண்டும் என்றால் அவரது தாயோ, தந்தையோ, மனைவியோ, மகளோ, மகனோ, சகோதரனோ, சகோதரியோ வழங்க முன்வரலாம். இதற்கென்று ஒரு ப்ரொசீஜர் உள்ளது. கிட்னி வாங்குபவரும் கொடுப்பவரும் உறவினர் தானா என்பதை உறுதிப்படுத்த ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த மருத்துவமனையிலே தான் நாம சொல்லக்கூடிய அந்த ஆவணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதாவது அந்த ஆவணங்களை நாம் தற்போது பார்க்கின்றோம், திரையிலே பார்க்கின்றோம். இங்கே பாருங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது இந்த உறுப்புகளை யார் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் அதற்கான அந்த பத்திரங்களை கொடுக்கின்றார்கள். யாருக்கு நான் இந்த உறுப்புகளை கொடுக்கின்றேன் என்று இந்த ஆவணங்களை அவர்கள் எழுதி கொடுத்திருக்கார்கள். என்னுடைய 2 சிறுநீரகங்களில் ஒன்றை தானமாக கொடுக்க முன்வந்து எனது முழுமையான சம்மதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கிட்னியை கொடுக்க ஒப்புக்கொள்வதாக இவர்கள் பத்திரம் எழுதி கொடுத்திருப்பதும், எனது மனைவி கணவரின் கிட்னியை எடுத்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பத்திரம் எழுதப்பட்டு பக்காவாக உடல் உறுப்புகள் வியாபாரம் நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் முதல் ஆதாரம் இந்த ஆவணங்கள் தான். நாம் தற்போது கொச்சியின் புறநகர் பகுதியான எர்ணாகுளம் பகுதியில் இருக்கின்றோம். என் பின்னால் தெரியக்கூடிய இந்த மருத்துவமனை தான் லேக் ஷோர் மருத்துவமனை. அதாவது இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய பிரபலமான மருத்துவமனை. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் உறுப்பு, சிறுநீரகம் போன்றவற்றை எல்லாம் எடுத்து மாற்றுவதற்கு தென்னிந்தியாவிலேயே மிகவும் ஒரு பிரபலமான மருத்துவமனை என சொல்லப்படுகின்றது. ஒரு அதிகமான சக்சஸ் ரேட், இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் செய்து வெற்றிகரமாக செய்யக்கூடிய அந்த சக்சஸ் ரேட் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனையாக இந்த லேக் ஷோர் மருத்துவமனை இருக்கின்றது. சேலத்தை சேர்ந்த சவுந்தரராஜன் எனும் இவனுக்கும் கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மருத்துவமனைக்குள் செல்பவர்கள் ஒன்று நோயாளியாக இருப்பார்கள், அல்லது நோயாளியின் உறவினர்களாக இருப்பார்கள், அல்லது மருத்துவர்கள் மருத்துவமனை பணியாளர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த சவுந்தரராஜன் நோயாளியும் அல்ல, நோயாளியின் உறவினரும் அல்ல, மருத்துவமனை பணியாளரும் இல்லை. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான லேக் ஷோர் மருத்துவமனைக்குள் எவ்வித தடுமாற்றமும் இல்லாமல் சவுந்தரராஜன் சென்று வரும் காட்சிகள்தான் இவை. நேரடியாக மருத்துவர்கள் இருக்கும் அறைக்குள்ளும் சவுந்தரராஜனால் சென்று வர முடிகிறது. யார் இந்த சவுந்தரராஜன்?
இந்த சவுந்தரராஜன் யார் என்று பார்க்கும்போது இவன் ஒரு புரோக்கர் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சில பல லட்சங்கள் கடன் தொகை இருக்கலாம், அப்படி யாரெல்லாம் வட்டிக்கு கடன் வாங்கி அவதிப்படுகிறார்களோ அந்த நபர்களை கண்டறிந்து நீங்கள் ஒரு கிட்னியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 லட்சம் தரேன், 5 லட்சம் தரேன் அப்படின்னு அவர்களை மூளை செலவு செய்து அவர்களை கொச்சிக்கு அழைத்து வந்து, குறிப்பாக இந்த லேக் ஷோர் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து இங்கே பணக்காரர்கள் அவர்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும், 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா பணம் கோடியா பணம் இருக்கும். அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்களையும் அந்த ஏழைகளையும் கனெக்ட் செய்வது, அவர்களுக்கு ஒரு இடைத்தரகராக இருப்பது, அதாவது அந்த பணக்கார நோயாளிகளிடம் வந்து பல லட்சங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஏழைகளுக்கு சில லட்சங்கள், அதாவது 4 லட்சம் 5 லட்சம் போன்றவற்றை கொடுத்துவிட்டு அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கிட்னி அல்லது கல்லீரல் போன்றவற்றை எல்லாம் எடுத்து உடல் உறுப்புகளை மாற்றுவதற்கு ஒரு மூளையாக செயல்படக்கூடிய, ஏழைகளை மூளை செலவை செய்யக்கூடிய புரோக்கர் தான் இந்த சவுந்தரராஜன் என்பது தெரிய வந்திருக்கிறது. சவுந்தரராஜன் குறித்த தகவல் அறிந்ததுமே நியூஸ் மலையாளம் தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் சவுந்தரராஜனை ஃபாலோ செய்ய ஆரம்பித்தனர். வாரத்திற்கு குறைந்தது 2-3 முறை கொச்சிக்கு வரும் சவுந்தரராஜன் லேக் ஷோர் மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கும் லாட்ஜில் தங்குவது வழக்கம். சவுந்தரராஜனுடன் குறைந்தது 2-3 பேர் நாமக்கல், ஈரோடு பகுதியில் இருந்து கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கு வருவதும் வழக்கம். சவுந்தரராஜன் தான் கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உறுப்புகளை விற்பனை செய்யும் தமிழ்நாட்டு மக்களை அழைத்து வரும் புரோக்கர் என்பதை நியூஸ் மலையாளம் செய்திக்குழு உறுதிப்படுத்திக் கொண்டது. இதனை அடுத்து சவுந்தரராஜனை செல்போனில் தொடர்பு கொண்டது நமது செய்தியாளர் குழு. தங்கள் உறவினர்களில் ஒருவருக்கு 2 கிட்னிகளுமே ஃபெயிலியர் ஆகிவிட்டது என்றும் ஒரு கிட்னி வேண்டும் என்றும் கூற, அதற்கு சற்றும் தயங்காமல் 30 லட்சம் ரூபாய் என கூறி அதிர வைத்தான் சவுந்தரராஜன். ஹலோ சார், வணக்கம். சவுந்தரராஜனுங்களா? சார் வணக்கம், என்னோட பேர் அகில் சார், நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்களை ஒரு சின்ன உதவிக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். நான் என் நம்பருக்கு ரெஃபர் பண்ணார் சார். இப்போ தம்பிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது சார், ஒரு 3 மாதமாக. கொஞ்சம் சரக்கு ஓவராக அடிச்சுட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அப்புறம் இங்கே நம்ம டாக்டர்கிட்ட வந்து செக் பண்ணோம், ஒரு 2-3 இடத்துல. கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க சார். ஆக்சுவலி ஒரு 2-3 இடத்துல நம்மளும் கேட்டு பார்த்தேன். அப்புறம் அங்கே கோயம்புத்தூர் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. இங்கே நம்ம கேரளா கொச்சி இருக்கு இல்லைங்க, நெட்டூர், அந்த லேஷர் ஹாஸ்பிட்டல், அங்கே அப்புறம் ஒரு நாள் போய் பார்த்ததுல அங்கே என்னென்ன கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது என்னென்னா கரெக்டான ஒரு கிட்னி வந்து கிடைக்கல. ஒரு 2-3 பேர் ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கலண்ணா. அப்புறம் இவங்க நம்பருக்கு கிடைச்சதுண்ணா. இது முன்னாடியே சிலம்பரசன் அந்த அந்த இதில் வந்து பண்ணியிருந்தாங்கல்ல, ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் அவங்க அம்மாவுக்கு எதை பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சரி, அப்புறம் அதான் இங்கே வந்து ஓ பாசிட்டிவ்ண்ணா தம்பி. இது இவங்க கேட்குறது என்னென்னா 33 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு கிட்னி வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ தட் அதான் சரி உங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டேண்ணா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். எப்படின்னா நமக்கு கிடைப்பாங்கண்ணா ஆள், ஏதாவது பண்ணுறதுனா கூட அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறதுனா கூட பண்ணி கொடுத்துடலாம். அமௌண்ட்டு எவ்வளோ கொடுக்குறது என்ன எதுனா கூட நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு தம்பியை காப்பாற்றினா போதுண்ணே, வேற ஒன்றும் தேவையில்லை. டயாலிசிஸ் பண்ணியிருக்குண்ணா, ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இப்போ அதுதான் டயாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணது, எதுவும் கிடைக்கல. அதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இப்போ அந்த இது பண்ணதில்லை, நம்ம ஃப்ரீயாக அந்த உடல் உறுப்பு தானம் வந்து கவர்மெண்ட்டே இது பண்ணதில்லைண்ணா. அதுலேயுமே ட்ரை பண்ணி பார்த்தேங்க, அதுலேயுமே எதுவுமே கிடைக்கல. அப்புறம் சரி இங்கே அப்புறம் ரெஃபர் பண்ணி தான் வந்தேங்க. பார்த்தேண்ணா. அது வந்து அவர் தான் இந்த மாதிரி சொன்னது, இங்கே கொஞ்சம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி டாக்டர். ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இருக்கணும். வந்துட்டு அபியாபிரகாம் டாக்டர் அந்த இது. சரிண்ணா. இப்போ நமக்கு டோனர் நமக்கு அங்கே கிடைக்குமாண்ணா?
நான் பார்க்கலாங்க. சரி சொல்றாங்க. சரி சார். ஆனால் எனக்கு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்புறீங்க எனக்கு. கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. ஆஃபீஸருடைய பாத்தீங்கன்னா ஐடி நம்பர் போட்டிருப்பீங்க இல்லையா, போட்டிருப்பீங்க இல்லையா, அதையும் எனக்கு அனுப்புங்க. நான் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு பார்த்து சொல்றேன். சரி சரி சரி. ஆனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் முன்னாடி அது ரெடி பண்ணி வைக்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். எப்படி 30 ரூபா வந்துருங்க டோட்டலா 30 லட்சமா? கொஞ்சம் ஏதாவது நெக்லிஷியேட் பண்ணுவாங்களாண்ணா ஏதாச்சும்? சரி சரி சரிண்ணா. எனக்கு மெயினாக தம்பி உசுரை காப்பாற்றினா போதுண்ணா, வேற பெருசாக காசு பண்ணலாம் என்னத்தை போய்ங்க. சரி. ஆனால் இப்போ இது ஹாஸ்பிட்டலுக்கு தெரியும்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அதெல்லாம் லீகலாக தெரியும். சரி சரிண்ணா. சௌந்தரராஜன் கிட்னி விற்பனைக்கு ஆட்களை பிடித்துக் கொடுக்கும் புரோக்கர் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டதும் அவனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியது நியூஸ் மலையாளம் செய்தியாளர் குழு. கேரளாவில் இப்படி ஒரு சதிச்செயல் நடைபெறுகிறது என்பதை நம்முடைய நியூஸ் மலையாளம் செய்தியாளர்கள் ராஃபி மற்றும் കൃഷ്ണപ്രിയ കണ്ടുപിടിച്ച് അമ്പലപ്പെടുത്തിയിരിക്കുകയാണ്. സൗന്ദര്യരാജ് എന്ന ഒരു ഏജന്റ് തമിഴ്നാട്ടിൽ നിന്ന് നിരവധിയായ ഡോണർമാരെ കേരളത്തിലെ കൊച്ചിയിലെ ലേക്ഷോർ ആശുപത്രിയിൽ എത്തിക്കുന്നു എന്നുള്ള വിവരമാണ് നമുക്ക് ലഭിച്ചത്. അങ്ങനെ നമ്മൾ സൗന്ദര്യരാജിനെ ഫോളോ ചെയ്യാൻ തീരുമാനിക്കുന്നു. സൗന്ദര്യരാജിന്റെ രൂപം എന്താണ് എന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നു. അങ്ങനെ അതിനുശേഷം കേരളത്തിലെ ഏജന്റുമാരിൽ നിന്ന് സൗന്ദര്യരാജിന്റെ നമ്പർ കണ്ടുപിടിക്കുന്നു. അങ്ങനെ 2 ദിവസം സൗന്ദര്യരാജിന്റെ പിന്നാലെ ഈ നമ്പറുമായി ഈ സൗന്ദര്യരാജിന്റെ ലൊക്കേഷൻ ട്രേസ് ചെയ്ത് ഞങ്ങൾ വെയിറ്റ് ചെയ്യുന്നു. അങ്ങനെ ലൊക്കേഷൻ ട്രേസ് ചെയ്തപ്പോൾ സൗന്ദര്യരാജ് കൊച്ചിയിലുണ്ട് എന്ന് മനസ്സിലാക്കുന്നു. ലേക്ഷോറിനടുത്തുള്ള ഒരു ലോഡ്ജിലാണ് സൗന്ദര്യരാജ് താമസിക്കുന്നതെന്ന് മനസ്സിലാക്കുന്നു. അങ്ങനെ 2 ദിവസം ലേക്ഷോർ ആശുപത്രിയിലും ഒപ്പം തന്നെ ലേക്ഷോർ പരിസരത്തുമുള്ള സൗന്ദര്യരാജിന്റെ നീക്കങ്ങൾ ഏതൊക്കെ തരത്തിലാണ്, റൂട്ട് ഏത് രീതിയിലാണ് എന്ന് മനസ്സിലാക്കി. അതിന് 2 ദിവസം എടുത്തു. ഭക്ഷണമില്ലാതെ രാത്രി ഉറക്കമില്ലാതെ 2 ദിവസം സൗന്ദര്യരാജിന് പിന്നാലെ ഞങ്ങൾ നടന്നിരുന്നു. சிக்கிய அடுத்த நிமிடமே தான் ஒரு ஆர்கன் புரோக்கர் என்பதை ஒப்புக்கொண்டான் சௌந்தரராஜன். தன்னை போலீசிடம் பிடித்து கொடுத்து விட வேண்டாம் என்று கெஞ்சியதுடன் அனைத்து உண்மைகளையும் கூறுவதாக சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பித்தான் சௌந்தரராஜன். செக் பண்ணி பாருங்க சார், ரெடி பண்ணது. നിന്റെ പേരെന്ത്? சௌந்தரராஜ். எங்கள் ஊர் எங்கே டீட்டெயில்ஸ் சொல்லு. சேலத்தில் இருக்கேன் சார். நீ எதுக்காக லேக்ஷோர் ஹாஸ்பிட்டலில் வந்து? இது வந்து கிட்னி ஹெல்ப் பண்ணி கேட்டிருந்தேன் சார் பேஷண்ட்டு. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வந்திருக்கேங்க. എത്ര പേഷ്യൻറ്റിക്ക് നീ ലേക്ഷോർ ആശുപത്രിയിൽ കിഡ്നി ഡോണറെ കൊടുത്തിട്ടുണ്ട്? இப்போ 10 பேஷண்ட் இருக்கும் சார். 10 பேஷண்ட் இருக்கும். എത്ര വർഷമായി നീ ഇവിടെ ലേക്ഷോറിൽ പേഷ്യൻറ്റിക്ക് കിഡ്നി ഡോണറെ കൊടുക്കണം? 3 வருஷம் 4 வருஷம் எடுக்கும். ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் யாரும் சொல்லி சார். அவர் நெப்ராலஜிஸ்ட் சார். ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு யூராலஜி பண்ணுவாங்க சார், ஜாஜிபியா சார் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு நெஃப்ராலஜிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அவங்க பேஷண்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து நெஃப்ராலஜிஸ்ட். ഹോസ്പിറ്റൽ അറിഞ്ഞാണോ നീ ഈ ഡോണർമാരെ പൈസക്ക് ഇവിടെ എത്തിക്കുന്നത്? புரியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுறியா? ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். வரப்போ தெரியும் சார். வந்து பேஷண்ட் வந்து அவங்க செக்கப் போட்டு இந்த மாதிரி டோனர்னா செக்கப் எழுதி கொடுப்பேன். டாக்டர் பார்த்துட்டு எழுதி கொடுப்பாங்க, அவ்வளோதான். வந்து ஆஃபீஸர் தான் எழுதி கொடுப்பாரு. அவங்க டேரக்டாக நான் போக மாட்டேன். அவங்க யார் பேஷண்ட்டோ அவங்க தான் போவாங்க. நாமக்கல், ஈரோடு, சேலம், கோவை பகுதிகளில், அதிலும் குறிப்பாக பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், சங்ககிரி பகுதிகளில் இருந்து கிட்னியை விற்பனை செய்வதற்காக ஆட்களை கொச்சி அழைத்து வருவோம் என்று கூறி அதிர வைத்தான் சௌந்தரராஜன். ஒருமுறை கிட்னி கொடுத்தவர்களின் பரிந்துரை மூலமாகவே பலரும் உடல் உறுப்புகளை விற்பனை செய்ய தங்களை தொடர்பு கொள்வார்கள் என்று தெரிவித்த சௌந்தரராஜன் அவர்களுக்கான ஆவணங்களை தயார் செய்து கொடுப்பது, மருத்துவமனைகளுக்கு பரிசோதனைக்கு அழைத்து செல்வது போன்ற பணிகளை மட்டுமே தாங்கள் பார்ப்பதாகவும் நூதன விளக்கம் கொடுத்தார்.
எனக்கு வந்து டைரெக்டாக லிங்க் இல்லைங்க சார். இப்போ வந்து பேஷண்ட் பிடிச்சிட்டு போனாங்கன்னா இங்கே வந்தால் கைடு பண்ணுறது தான் என் வேலை. ஃபாலோ பண்ண மலையாளம் தெரியாது இல்லைங்களா, தமிழ் மட்டும் சில பேர் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இப்போ தெரிஞ்சுக்குவாங்க. பட் உனக்குள்ள பார்த்தீங்கன்னா தமிழும் தெரியாது, மலையாளம் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து நான் கைட் பண்ண, எனக்கு கொஞ்சம் மலையாளம் தெரியும், கொஞ்சம் மேனேஜ் பண்ண தெரியும், அதனால் கொஞ்சம் கைட் பண்ணுவோம், அவ்வளோதான் சார். இப்போ பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து சார் ஒரு உயிர் நமக்கு வந்து இல்லைங்களா, உயிர் காப்பாற்றுறது வந்து அது யாரும் இல்லை. டயாலிசிஸ் ரூமில் எவ்வளோ பேர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. லீகலாக தான் சார், லீகலாக தான். இது வந்து லீகலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். லீகலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் சொல்கிறது நமக்கு அப்படி இப்போ ரிலேஷன் நம்ம இது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் சார் பண்ணுறோம் நம்ம, சரிங்களா. ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம அன்ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் நம்ம அன்ரிலேட்டிவ் சொல்லி தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுறோம். அப்படிங்க சார், லீகலாக ப்ரொசீஜர் படி எல்லாமே நம்ம நோட்ரிக்கிட்ட சைன் பண்ணி. ஆனால் பணத்துக்காக அது அப்போ அவங்க நீடு தான் சார். அவங்க லீகலாக பண்ணுறீங்க, பொய் சொல்லி லீவில் பண்ணுறீங்க சார். அவர் அட்ரஸ்ஸு சொந்தக்காரன் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்டாக தான் சொல்கிறோம். சொந்தக்காரன் சொல்கிறது இல்லை, அன்ரிலேட்டிவ் வந்து அன்ரிலேட்டிவ் தான் வச்சு தான் சார் பண்ணுறோம் நம்ம. தேர்ட் பர்சன் டோனாரு காசுக்காக வராரு, கரெக்டா பேஷண்ட் கிட்னிக்காக வருது, அப்புறம் எப்படி இது லீகல் ஆகும், அப்புறம் எப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகும்? இது இல்லீகல் தானே. யாரோ ஒரு ஆள் முகம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே பொய் சொல்லி ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு பொய் சொல்லி நீங்கள் கூப்பிட்டு வந்து காசுக்காக கூப்பிட்டு வந்து தானே ஆளுக்கு கிட்னி எடுத்து ஆளுக்கு வைக்கிறீங்க. காசுக்காக இல்லைங்க சார். அப்போ அவங்க நீடு தான் சார். நம்ம காசுக்காக நம்ம என்ன டயட்டிஸாக பண்ண போகிறோம், அவங்க தேவைக்கு இங்கே பண்ணுறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற கொடுக்க போகிறோம், அவ்வளோதான் சார். அவங்க பேஷண்ட்டுக்கு உயிர் காப்பாற்றுறாங்க. என்ன சார் 30 லட்சம் கேட்டல எங்கிட்ட. ஆமாம் சார். 3 லட்சம் வர ஆளுங்களை அங்கே வந்து எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக வராங்க? அதிகமாக வராங்கன்னா உங்களுக்கு ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் இந்த மாதிரி வருவாங்க சார். டிஸ்ட்ரிக்ட் இதில் அங்கே டீட்டெயிலாக எந்த ஊரில் அதிகமாக, எந்த டிஸ்ட்ரிக்ட் தாலுக்காலே 3 தாலுக்காலே வரும் சார். இல்லை நாமக்கல்னா இப்போ வந்து ரொம்ப அதிகமாக சார். அவங்கன்னா பள்ளிப்பாளையம் தாலுக்கா, திருச்செங்கோடு தாலுக்கா, அந்த மாதிரி சங்ககிரி பக்கம் வருது, சங்ககிரி சேலம் வரும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வருது 3 தாலுக்கா அந்த மாதிரி வரும். சவுந்தரராஜன் தங்கியிருந்த ரூமில் சோதனை செய்த போது அங்கு ஏராளமான ஆவணங்கள் சிக்கின. அத்தனை ஆவணங்களும் உறுப்புகளை தானமாக கொடுக்க சம்மதம் தெரிவிக்கும் பத்திரங்களாக இருந்தன. சவுந்தரராஜனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மட்டும் தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 80 பேரிடம் கிட்னி, லிவர் போன்ற உறுப்புகள் கொச்சியில் விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதிலும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து அப்பாவி ஏழைகளை கொச்சிக்கு அழைத்து வந்து இந்த லேக்ஷோர் மருத்துவமனையில் கிட்னியை எடுப்பதற்காக அழைத்து வருவதற்கு உருவாக்கப்படும் அந்த ஆவணங்கள், கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே போலியாக தயாரிக்கப்பட்டவை என்பது நம்முடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சில இடங்களில் கிடைக்கக்கூடிய ஆவணங்களை முறைப்படி பெறுகிறார்கள், பல இடங்களில் பணம் கொடுத்தும் அல்லது போலியான விஷயங்களையும் உருவாக்குகிறார்கள். உதாரணத்துக்கு இவர்கள்லாம் அதாவது ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், இப்போ வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கிட்னி தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஈரோடு பகுதியில் அல்லது நாமக்கல் பள்ளிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்னி தானம் கொடுப்பதாக முன் வருகின்றார். சென்னையில் இருக்கக்கூடிய நபரும் பள்ளிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய நபரும் உறவினராகவே இருக்க மாட்டார்கள். ஆனால் போலியான ஆவணங்கள் மூலமாகவும் போலியான புகைப்படங்கள் மூலமாகவும் அவர்களை உறவினர்கள் போல சேர்ப்பதற்கான ஆவணங்களை உருவாக்குகிறார்கள். அதற்கான புகைப்படங்களும் கூட நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பலரும் எங்கெங்கோ இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களை கொண்டு வந்து அவர்கள் திருமணத்தில் ஒன்றாக கலந்து கொண்டது போலவும், அவர்கள் வீட்டு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக கலந்து கொண்டது போலவும், சில இடங்களில் வெவ்வேறு நபர்கள் கணவன் மனைவியாகவும், இவர்கள் யார் யாரோ என்று இருந்தால் அவர்கள் இவர்தான் என்னுடைய கணவர், இவர்தான் என்னுடைய மனைவி என்பது போன்று போலியான போட்டோக்களையும் அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இது போன்ற பல போட்டோக்கள் நம்மிடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பணத்திற்காக, சொற்ப பணத்திற்காக 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு ஏழைகள் மூளை செலவு செய்து இந்த கிட்னிகள் கொடுக்கப்படுகின்றது. கிட்னியை விற்பனை செய்பவர்கள் யார்? எதற்காக தங்கள் கிட்னியை விற்பனை செய்கின்றனர்? தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக நாமக்கல், ஈரோடு, சேலம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள்தான் கிட்னி விற்பனை கும்பலின் டார்கெட்டாக உள்ளது. அதிலும் கொங்கு மண்டலத்தில் கந்துவட்டி வாங்கி கட்ட முடியாமல் தவிக்கும் ஏழை எளிய நெசவாளர்கள் தான் அதிகளவில் தங்கள் கிட்னி அல்லது கல்லீரலை விற்பனை செய்ய சவுந்தரராஜன் போன்ற புரோக்கர்களை அணுகுகின்றனர். நீங்கள் என்ன இவட வந்தது? கிட்னி கொடுக்க. இங்கே எதுக்காக வந்தீங்க?
கிட்னி இதுக்கு வந்திருக்கேன். கிட்னி கிட்னி கொடுக்கலான்னு வந்தேன். யாருக்கு? மூர்த்திங்கிறவங்களுக்கு. மூர்த்தி யாரு? கொஞ்சம் யாருன்னு தெரியும். தெரியாது. தெரியும். அப்புறம் எப்படி கிட்னி கொடுக்குறீங்க? எங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் வந்திருக்கோம். எவ்வளோ கடன்? எங்களுக்கு 4 லட்சம் பக்கம் இருக்குது. 4 லட்சம் இவங்க தரேன்னு சொன்னாங்களா? அவங்க தரேன்னு சொல்லிங்க, எங்களுக்கு கடன் இருக்குதுன்ட்டு நாங்கள் கொடுக்கலான்ட்டு வந்தோம். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 5 லட்சம். எவ்வளோ? 5 தான். 5னா? 5 லட்சம். 5 லட்சம். யார் சொன்னது? தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க, இவங்ககிட்ட ஜாயின் பண்ணிவிட்டாங்க. தெரிஞ்சவங்க பேர்? அவங்க பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ உயிர் நாம் துணிஞ்சு வந்துட்டோம். என்ன பண்ண? இப்போ உங்களுக்கு உயிரை பற்றி கவலை இல்லையா? கடன் பிரச்சனைனால அது கூட பொறுப்பேற்றுக்கல. எவ்வளோ கடன் பிரச்சனை? 5 லட்சம். 5 லட்சத்துக்காக உயிரை விட வந்து துணிஞ்சிட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களால் வந்து வாழ்க்கையில் சமாளிக்க முடியாமல் இருக்கீங்களா? சமாளிக்க முடியலன்னு தான் வந்திருக்கோம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் மனசை பாதிக்கலையா? கேட்குற எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு காசுக்காக வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து கிட்னியை வந்து கொடுக்க வந்துருக்கீங்க. அப்படி உங்கள் மனநிலை எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த முடிவு எடுத்துருக்கீங்க? தொழில் சரியா இல்லை, கடன் பிரச்சனை அதிகம். அதனால் சரின்னு வந்து நான் வந்தேன். வெறும் 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கடனுக்காக தங்கள் உடல் உறுப்புகளை விற்பனை செய்ய இவர்களை போன்ற ஏழை எளிய மக்கள் முன் வருகின்றனர். இதற்காக உடல் பரிசோதனை, ஆவணங்கள் சமர்ப்பித்தல் என 6 மாத காலம் வரை கொச்சிக்கும் தமிழ்நாட்டுக்குமாக அலையவும் செய்கின்றனர். உடல்நிலை, ஆவணங்கள் என அனைத்தும் சரியாக இருந்தால் கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கிட்னி, லிவர் போன்றவை எடுக்கப்படுகின்றன. லேக் ஷோர் மருத்துவமனையில் பணியாற்றும் நபர்களை தொடர்பு கொண்டு லிவர் இருக்கிறது வேண்டுமா என புரோக்கர் சவுந்தரராஜன் கேட்க, எந்த பிளட் குரூப் என மறுமுனையில் பெண் பணியாளர் ஒருவர் கேட்கும் வீடியோ ஒன்றும் இருக்கிறது. அபர்ணாக்கு வந்து அபர்ணா வந்து இவங்க லிவருக்கு கோஆர்டினேட்டர் இருக்காங்க. கிட்னிக்கு கோஆர்டினேட்டராக இருக்கா? மினி வந்து கிட்னிக்கு அவங்க நம்பர் எங்கிட்ட இருக்குங்க சார். என் நம்பர் அவங்ககிட்ட இருக்காது. நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணதான் கேட்டுட்டு உள்ள யாரும் இருக்காங்க. ஓ, அது எப்படி நம்ம நம்பர் வந்து அப்படின்னு கேட்குறீங்களா சார்? உள்ள கோஆர்டினேஷன் அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னு சார், இப்போ வந்து இவருக்கு நம்ம அபர்ணா சொன்னீங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இப்போ இவங்க கைட் பண்ணுறாங்க. அதாவது என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறாங்க அவங்க. இது நான் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து கொடுத்து பண்ணுறாங்க சார். அப்படியே அவருக்கு தெரியும்ல, நீ ஏஜென்ட் தான் தெரியக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 15 பேரை வந்து நீ வந்து கொடுத்துருக்க, நீங்கள் சொல்லியிருக்க 15 பேரை வந்து நான் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிருக்கேன். சரியா? வெவ்வேறு இடத்துல இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து. அப்போது நீ வந்து ஏஜென்ட்டுன்னு அவருக்கு தெரியும் தானே முன்னாடியே? அதாவது எங்கள் ஸ்டாஃபுக்கு வந்து ஏஜென்ட், என்ன ஏஜென்ட் தெரியுமான்னு தெரியுங்க சார். ஏஜென்ட் தெரியும். தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கூடாது, ப்ராப்பராக பேசணும். மேம் மேம் இவங்க அந்த இந்திராணி இருக்காங்க இல்லையா, 5 டாக்டர் பார்த்தாச்சு. வேறு என்ன பண்ணணும் மேம்? இன்னைக்கு ஊருக்கு போகிறாங்க மேம். அவங்க அடுத்த வாரம் தாங்க மேம் வருவாங்க. ஆமாம் மேம். என்கிட்ட எதுவும் இல்லை மேம். எதுவும் இல்லை மேம். சரி மேம். டாக்டர் பார்க்கல, நான் பார்த்துட்டு தானே நம்ம பேப்பர் வாங்கணும் இல்லைங்களா? எல்லா டாக்டர் முடிஞ்ச ஒரு தான் பேப்பர் வாங்கணும் இல்லைங்களா மேம்? வெட்னஸ்டே சார். வெட்னஸ்டே. அதுக்கு முன்னாடி வர முடியாதா உங்களுக்கு? தெரியல மேம், கேட்டு பார்க்குறேன். ஓகே, உங்ககிட்ட கேளுங்க. ஏன்னா சார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ற மாதிரி சொல்றாங்க. சரி மேம். நம்ம ஊட்டிக்கு வந்து கால்ல எல்லாம் நிறைய நீர் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காங்க. ஓகே மேம். சார் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னைக்கு. ஓகே மேம். அவங்க கிட்ட கேளுங்க. இப்போ வந்து வெனஸ்டேனா ஓகே, வெனஸ்டே. இப்போ வந்து கார்டியாலஜி இது பல்மனாலஜி கூட வேணும். எப்படியும் பேப்பர் ஒர்க் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே மேம். ஓகே. நான் உனக்கு இன்னொரு டோனர் வந்து இருக்காங்க.
இன்னொரு டோனர் இருக்காங்க, பேஷண்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படி சொல்லுவாங்க. என்கிட்ட இன்னொரு டோனர் இருக்காங்க, என்னோட டீட்டெயில் எடுத்துக்கோ. ஹலோ மேம் சொல்லுங்க. மேம் லிவர் டோனர் ஒருத்தர் இருக்காங்க, உங்கள் பேஷண்ட் யாரும் இருக்காங்களா மேம்? புரியல. லிவர் டோனர் இருக்காங்க, பேஷண்ட் யாரும் இருக்காங்களா? லிவர் டோனர் தேவைப்படுமா? பேஷண்ட் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் யாராவது இருக்காங்களா? ஒர்க் அப் முடிஞ்சவங்க தெரியுங்க, அப்படி இல்லையா ஒருத்தர் இல்லை. ஓகே, எப்படியும் பார்க்குறேன். நாங்கள் பார்த்துட்டு சொல்ல. ஓகே மேம் அமௌண்ட்டு எத்தனை தெரியும் மேம்? புரியல. அமௌண்ட்டு எத்தனை தெரியுங்களா? எந்த அமௌண்ட்டு? டோனருக்கு அமௌண்ட்டு அது எனக்கு தெரியாது. ஓ பாசிட்டிவ் மேம். ஓ பாசிட்டிவ் சொல்கிறேன் உங்ககிட்ட இப்போ வேணும்னா. சரிங்க மேம். 30 வயதே ஆன ஈரோட்டைச் சேர்ந்த இளைஞன் ஒருவனும் கிட்னியை விற்பனை செய்வதற்காக சவுந்தரராஜனால் கொச்சிக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார். திருமணம் ஆகி 4 வருடம் ஆன நிலையில் 3 வயதில் குழந்தை இருப்பதாக கூறி அந்த இளைஞர் கந்துவட்டியை கட்ட முடியாமல் தனது கிட்னியை விற்பனை செய்ய வந்திருப்பதாக கூறியது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. இங்கே கேரளத்தில் என்னதுக்கு வந்த? கிட்னி கொடுக்கணும். என்ன கிட்னி கொடுக்கணும். എത്ര ലക്ഷം രൂപക്ക്? 6 ലക്ഷം. 6 ലക്ഷം. யார் வந்துட்டு இங்கே வந்து இங்கேருந்து ஏன்னு வந்துட்டு போனவங்கள பேசி ஹெல்ப் கேட்டு அதுக்கப்புறம் இவரை பிடிச்சிருந்தோம். நீ ஃபஸ்ட்டு டைம் செக்கப்புக்கு வரும்போது கல் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதை கண்டினியூ பண்ணிட்டு போன டைம் வந்தேன். போன டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ அது மாத்திரை மெடிசன் முடிஞ்சதுனால மறுபடியும் செக்கப் பண்ணிட்டு போயிட்டோம். இந்த செக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கிட்னி கொடுக்கறதுக்கு ஓகே பண்ணுவாங்க. நம்ம வந்து மீட்டிங்லாம் பேசி தான் அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவோம். யார் கூட மீட்டிங் பேசணும்? உள்ள கமிட்டிங் நம்ம கமிட்டியில் பேசி தான் அது முடியணும். உள்ள டாக்டர்கிட்டயா? டாக்டர் அவங்ககிட்டயா? கமிட்டின்னு ஒன்று இருக்கணும். கமிட்டியில் பேசி தான் அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும். யாருக்கு கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? தெரியும். யாருக்கு? கோயம்புத்தூரில் ஆறுக்குட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர். கோயம்புத்தூர் ஆறுக்குட்டி. எப்படி தெரியும்? நேற்று தான் பார்த்தீங்க. எங்கே? இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. செக்அப் பண்ணுறது ஆஸ்பத்திரியில் நேற்று கூப்பிட்டு வந்துருந்தாங்க. இப்போது பேஷண்ட் வந்து நேராக உங்கள்கிட்ட கேட்டாரா இல்லை வந்து யார் கேட்டாங்க? இல்லை நானே தான் கேட்டேன். எனக்கு வேணும்னு சொல்லி அமௌண்ட் வேணும்னு சொல்லி நானே கொடுக்குறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கேட்டது. யாருக்கிட்ட கேட்டேன்? நான் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு அவங்க ஜாயின் பண்ணி விட்டாங்க. திருப்பூர்காரங்கிட்ட. தெரிஞ்சவங்கன்னா யார்? தெரிஞ்சவங்கன்னா யாருன்னா அக்கா வீட்டுக்கார் மாமாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு யாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பணம் பிரச்சனை கேட்டதுக்கு அப்பயே அவர் சொன்னார் வேண்டாண்டா அப்படி இப்படின்னாரு. அப்புறம் அதை பேசி அப்புறம் அவர் யார்கிட்ட பேசி அதை திருப்பூர்காரர் அவர்கிட்ட பேசி அது கிருஷ்ணகுமாருங்க அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட சொல்லி ஜாயின் பண்ணிருக்கோம். என் கடன் பிரச்சனை இருக்குது கொடுத்தோம். கடன் 3 லட்ச ரூபா கடன் இருக்குது. எல்லாம் வெளியே கந்து வெட்டி எல்லாம் பணம் வாங்கி எல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. இங்கே கிட்னி கொடுக்கறதுக்கு எத்தனை லட்சம் தரேன்னு சொன்னாங்க? 6 லட்சம். கிட்னி வேண்டும் என வரும் நோயாளிகளிடமிருந்து சவுந்தரராஜன் உள்ளிட்ட புரோக்கர் கும்பல் 30 லட்சம் ரூபாய்க்கும் குறைவில்லாமல் பணத்தை வசூலித்துக் கொள்கிறது. மேலும் கிட்னியை விற்பனை செய்ய முன் வருபவர்களின் மருத்துவ பரிசோதனை, பயணச் செலவு, தங்கும் செலவு என அனைத்தையும் நோயாளிகளிடமிருந்து புரோக்கர் கும்பல் வசூலித்துக் கொள்கிறது. லேக் ஷோர் மருத்துவமனையில் நடைபெறும் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான செலவையும் நோயாளியே ஏற்றுக்கொள்கிறார். அந்த வகையில் ஒரு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை புழங்குகிறது. ஆனால் கிட்னியை கொடுக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை தொழிலாளர்களுக்கு கிடைப்பதோ வெறும் 5 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை தான். அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் டோட்டலா 30 லட்சமா?
கொஞ்சம் ஏதாவது நெக்லிஷியேட் பண்ணுவாங்களாண்ணா ஏதாச்சும்? சரி சரி சரிண்ணா. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க? 5 லட்சம். எவ்வளோ? 5 தான். 5னா 5 லட்சம். 5 லட்சம். എത്ര ലക്ഷം രൂപക്ക്? 6 லட்சம். 6 லட்சம். 5 லட்சம் ரூபாய்க்கும் 7 லட்சம் ரூபாய்க்கும் கிட்னியை ஏழை எளிய நெசவு தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் விற்பனை செய்யும் நிலையில் அதன் பிறகு அவர்களின் உடலில் ஏற்படும் பக்க விளைவுகள் பற்றி பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லை. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மட்டுமில்லாமல் உறுப்புகளை தானமாக கொடுத்தவர்களும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியது கட்டாயம். இல்லை என்றால் உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். 5 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக கூறி கிட்னி அல்லது லிவரை வாங்கிக் கொள்ளும் நோயாளிகள் சுமார் 1 வருடத்திற்கு தானம் கொடுப்பவரின் மருத்துவ செலவையும் பார்த்துக் கொள்வதாக உறுதிமொழி மட்டுமே கொடுக்கின்றனர். ஆனால் 1 வருடம் வரை கிட்னி லிவர் தானம் கொடுத்தவர்கள் உண்மையில் மருத்துவ செலவை பெற்றுக் கொள்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். தமிழக ஏழை எளிய மக்களின் கிட்னிகளை எடுத்து நோயாளிகளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் செய்யும் லேக் ஷோர் மருத்துவமனை மீது ஏற்கனவே விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய இளைஞர் ஒருவருக்கு உரிய சிகிச்சை வழங்காமல் அவர் மூளைச்சாவடைந்து விட்டதாக கூறி முறைகேடாக உடல் உறுப்புகளை எடுத்து வெளிநாட்டை சேர்ந்த ஒருவருக்கு பொருத்தியதாக புகார் உள்ளது. இது தொடர்பான வழக்கும் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் பதிவாகியுள்ளது. அதில் லேக் ஷோர் மருத்துவமனை மீதான புகாரில் முகாந்திரம் இருப்பதாக நீதிமன்றமும் தெரிவித்துள்ளது. நாம் பின்புறம் பார்க்கக்கூடிய இந்த லேக் ஷோர் மருத்துவமனையினுடைய உரிமையாளர் சேர்மன் யார் என்று நாம் பார்க்கும்போது சம்ஷீர் வயலில் என்பவர் தான் இதனுடைய சேர்மனாக இருக்கின்றார். அந்த சம்ஷீர் வயலில் அந்த சேர்மன் யார் என்று நாம் விசாரிக்கும் போது இந்திய பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய துபாய் தொழிலதிபருமான லூலு குழுமத்தினுடைய உரிமையாளர் யூசப் அலியினுடைய மருமகன் தான் இந்த மருத்துவமனையினுடைய சேர்மன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த புரோக்கர் சவுந்தரராஜன் சர்வசாதாரணமாக மருத்துவமனைக்குள் சென்று வருவதும் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைவரிடமும் உரையாடுகின்றார். அந்த அத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் அவர்களுடைய அனைத்து விவரங்களும் தன்னுடைய செல்போன் எண்ணில் வைத்திருக்கின்றார். நினைத்த மாத்திரத்தில் அவர்களை தொடர்பு கொண்டு என்கிட்ட கிட்னி இருக்கு, உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு என்ன இதுல பாத்தீங்கன்னா என்ன வேணும், எவ்வளவு காசு தருவீங்கன்னு சர்வசாதாரணமா உரையாடுறாரு. அந்த அளவுக்கு பழக்கம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக அந்த புரோக்கர் சவுந்தரராஜன் இருக்கின்றார். அதே போல அவர்களிடம் அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுடன் மருத்துவர்களுடன் வாட்ஸ்அப் சாட்டுகளும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மருத்துவமனையினுடைய சீலும் அவர் போலியாக தயாரித்து வைத்திருக்கின்றார். அந்த புரோக்கர் சவுந்தரராஜன் இந்த மருத்துவமனையினுடைய சீலையும் போலியாக தயாரித்து வைத்திருக்கின்றார். அதுவும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனை ஒரு பிரபலமான மருத்துவமனையாக தென்னிந்தியாவிலே பிரபலமான ஒரு உறுப்பு மாற்று சிகிச்சைக்கான மருத்துவமனையாக இருக்கக்கூடிய நிலையில் அப்பாவி ஏழை தமிழ்நாட்டு மக்களை கொண்டு வந்து அவர்களுடைய கிட்னி கல்லீரல் போன்றவற்றையெல்லாம் எடுத்து விற்பனை செய்யக்கூடிய இந்த விவரம் ஆவணங்களோடும் ஆதாரங்களோடும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. எனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கேரளாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதன் பின்னணியில் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இதிலே இது போன்ற சதி செயலில் இது போன்ற உயிரை பறிக்கக்கூடிய மோசமான செயலில் யாரெல்லாம் ஈடுபடுகிறார்கள் என்பதை அனைத்தையும் கண்டறிய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.